மக்களே வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நரைமுடி பிரச்சனை தான். இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவோ ஹேர் டை கடையிலேருந்து வாங்கி பயன்படுத்தியிருப்போம். அது எல்லாம் கெமிக்கல்னால செய்யப்பட்டது. ஆனால் நம்ம வீட்டில் இயற்கை ஹேர் டை, இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகை, அது எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகையை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு இயற்கை ஹேர் டை தயாரிப்போம். அதுக்கு என்னென்ன பொருள், எந்தெந்த அளவு, எப்படி செய்யணுங்கிறத நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதில் ஒரு பொருளை விட்டாலுமே இந்த ஹேர் டை செய்ய முடியாது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான முதல் பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை. அந்த வெத்தலை எப்படி இருக்கணும்னா நல்ல கொழுந்து வெத்தலையா இருக்கணும், முத்தின வெத்தலையா இருக்கக்கூடாது. அந்த கொழுந்து வெத்தலையை எடுத்து காம்பை நீக்கிட்டு 6ல இருந்து 7 வெத்தலை வரைக்கும் எடுத்து தண்ணியில நல்லா கழுகிக்கோங்க. கழுகி அதை சின்ன சின்ன துண்டா எடுத்து ஒரு வடச்சட்டியில போட்டுக்கோங்க. எங்க ஊர்ல வடச்சட்டின்னு சொல்லுவோம், நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த வெத்தலை ரொம்ப முக்கியமானது. வெத்தலை எதுக்கு அப்படின்னா அது நமக்கு சளி தொந்தரவு இல்லாம பாத்துக்கிறோம். அடுத்து தேவையான 2வது பொருள் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலையே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா சிவப்பு பூ பூக்கக்கூடிய செம்பருத்தி இலையா இருக்கணும். அது எத்தனை நான் எடுத்துக்கிறணும் அப்படின்னா ஒரு 20 இலை எடுத்துக்கோங்க. 20 இலையை எடுத்து அதையும் நல்லா தண்ணியில கழுகிருங்க. தண்ணியை நல்லா உதறி வடிச்சுக்கோங்க. வடிச்சு எடுத்துக்கிட்டு அதை உங்க கையால எவ்வளவு தூரம் பிக்க முடியுமோ அவ்வளவு சின்ன சின்ன துண்டா பிச்சு போட்டுருங்க. அடுத்து நம்ம 3வதா எடுத்திருக்க பொருள் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கற்பூரவல்லிங்க. அதாவது சிலவங்க ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. எப்படின்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நமக்கு எதுக்கு அப்படின்னா இதுதான் நம்ம முடியை கருமையாக்குறதுக்கு முக்கியமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதனால இதை நம்ம கொஞ்சம் கூடுதலாவே எடுத்துக்கலாம். இதையும் எடுத்து தண்ணியில நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. கழுகி எடுத்து இதையும் சின்ன சின்ன துண்டு துண்டா எடுத்து அதோட சேர்த்து போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம 4வதா எடுத்திருக்கிறது தாங்க வேப்பிலை. இது ஒரு கிருமி நாசினின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது நம்ம தலையில அரிப்பு, பொடுகு, பேனு இதெல்லாம் இல்லாம பாதுகாத்துக்கிறோம். இதை கொஞ்சம், அதாவது கொஞ்சம்னா ஒரு 10ல இருந்து 15 இலை வரைக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்து அதையுமே தண்ணியில நல்லா கழுகிக்கோங்க. கழுகி சின்ன சின்ன துண்டா பிச்சு நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிற அதே பாத்திரத்துல இதையும் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம 5வதா எடுத்திருக்கிறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க சிவப்பு செம்பருத்தி பூ. இந்த சிவப்பு செம்பருத்தி பூ ஒரு 10ல இருந்து 15 பூ எடுத்துக்கோங்க. இந்த சிவப்பு செம்பருத்தி பூ ரொம்ப முக்கியமானது. இதை அந்த காலத்திலேயே இயற்கையான முறையில முடிய பராமரிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. ஏன்னா இந்த செம்பருத்தி பூ முடி வளர்ச்சியை அதிகரிக்கும். இது முடியின் வறட்சியை தடுத்து மென்மையாகவும் பளபளப்பு தன்மையும் தரும். அதனால செம்பருத்தி பூ நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த பூவை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அதனோட காம்பு, தண்டு, மகரந்தம் இதெல்லாத்தையுமே நீக்கிட்டு அதனோட இதழ்கள் மட்டும் ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க. எடுத்து தண்ணியில நல்லா கழுகிட்டு சின்ன சின்ன துண்டா பிச்சு ஏற்கனவே நம்ம போட்டு வச்சிருக்கிறோம்ல அதோட இதையும் போட்டுக்கோங்க. இந்த பூ நமக்கு நல்ல வழுவழுப்பு தன்மையை கொடுக்கும். இந்த பூவோட தண்டோ மகரந்தமோ கண்டிப்பா சேர்த்துறாதீங்க. இது இயற்கையான ஹேர் டை. இது நமக்கு சளி பிரச்சனை உள்ளவங்களும் சேர்த்துக்கலாம், சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களும் சேர்த்துக்கலாம். யார் வேணாலுமே இதை பயன்படுத்தலாங்க. இதுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. சில பேர் மருதாணியை பயன்படுத்தி ஹேர் டை தயாரிச்சிருப்பாங்க. மருதாணி சேர்க்கும் போது நமக்கு ரொம்ப குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். அதுவும் இல்லாம அது சிவப்பு தன்மையை கொடுக்கும். அதனால தாங்க நம்ம செம்பருத்தி பூ சேர்த்திருக்கோம். இப்போ நம்ம பிச்சு போட்ட இலை, பூ எல்லாத்தையும் கையால நல்லா பிசையணும். கண்டிப்பா கையால தான் பிசைஞ்சுக்கோங்க. நீங்க நினைப்பீங்க இது அம்மியில மிக்சியில அரைக்க கூடாதான்னு. கண்டிப்பா கூடாதுங்க, கையில தான் பிசையணும். நீங்க எவ்வளவுக்கும் சின்ன சின்ன துண்டா பிச்சு வச்சிருக்கீங்களோ அவ்வளோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதை நம்ம நல்லா பிசையும் போது நல்லா சாறு வரும். இது சாறு வர்றதுக்காக வேண்டிதான் உங்களை நான் கற்பூரவல்லி இலை அதிகமா சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இதை பிசையும் போது இது வழுவழுன்னு ஒரு ஜெல்லி மாதிரி வரும். இது ஜெல்லி மாதிரி வர்றதுக்கு காரணம் செம்பருத்தி. இப்ப ஜெல்லி மாதிரி வந்துருச்சுன்னா இதை அப்படியே மாத்தி வைங்க. நம்ம அடுத்த 2 முக்கியமான பொருளை பத்தி பார்ப்போம். இப்ப நான் 2 ஸ்பூன் கரிஞ்சீரகம் எடுத்திருக்கேன். கரிஞ்சீரகம் எதுக்கு அப்படின்னா நம்மளோட தலைமுடிய அடர்த்தி ஆக்கிறதுக்கும் முடிய கருகருன்னு கருப்பா மாத்துறதுக்கும் தான் கரிஞ்சீரகம். அது பொடியா கிடைச்சாலுமே நீங்க வாங்கிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் எதுக்குன்னா நம்ம உடம்புல உள்ள உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு. இது 2யும் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு ரொம்ப பொடியா நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. குறை
கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் எந்த பதத்துக்குன்னு. அந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ மிக்சியில் போட்டு பொடியாக்குன கரிஞ்சீரகம், வெந்தயம் ரெண்டையும் நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருக்கோம்ல அந்த சட்டியில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்ச உடனே இதுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். தண்ணி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற எல்லா இலைகளும் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கணும். நான் சொன்ன அளவில் நீங்கள் பொருளெல்லாம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 3 டம்ளர் தண்ணி தேவைப்படும். நான் வந்து 3 டம்ளர் எடுத்திருக்கேன். அடுத்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நம்ம பிச்சு போட்டு இலையில தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம்ல அதை அடுப்பில் தூக்கி வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்ச உடனே கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது. இதுக்கு பிறகு ரொம்ப கவனமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அடுப்பில் சட்டியில் இருக்கிற எல்லாமே எல்லா சைடும் கொதிச்சு வரும். இப்போ கரண்டியை பயன்படுத்திக்கோங்க. கரண்டியை போட்டு ரொம்ப கிண்டாதீங்க, மேலோட்டமாக கிண்டி விட்டுருங்க. அது கொதிக்கும் போதே அதனோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரதை நாம வந்து பார்க்கலாம். அப்படியே கிண்டி விட்டுருங்க. அந்த தண்ணி வந்து நல்லா வத்தணும். நல்லா தரன்னு கொதிக்கிற தண்ணி கொஞ்சமா வத்தி கொதி குறைஞ்சி வரும். 3 டம்ளர் ஊத்தின தண்ணி 1 டம்ளர் அளவு வரும் வரைக்கும் வத்த வைக்கணும். இப்போ லேசாக இடையில கிண்டி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் அளவை விடையும் குறைஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய வச்சிடாதீங்க. இப்போ அடுப்பை அமைச்சு வச்சிருங்க. இது கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் நல்லா ஆறணும். நல்லா ஆறிடுச்சுன்னா அதை ஒரு வடிகட்டியில் மாற்றிக்கோங்க. அதை கொஞ்சம் கூட சாரே இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டணும். கரண்டியை பயன்படுத்தினாலும் சரி, இல்லைனா கையால் புழிஞ்சாலும் சரி. கையில் புழியும் போது வந்து கை கருப்பாகும். அதனால் நீங்கள் வேணால் கை க்ளோஸ் வேணால் பயன்படுத்திக்கோங்க. ஒட்டும் சாரே இல்லாமல் புழிஞ்சு எடுத்துருங்க. அந்த புழிஞ்ச சக்கை வந்து நமக்கு பயன்படாது, அதை தூர போட்டுருங்க. இப்போ அந்த புழிஞ்ச சாரை பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக கொஞ்சம் குழுன்னு இருக்கும். அந்த சாரை வச்சு தான் நம்ம இயற்கை ஹேர் டை வந்து செய்ய போகிறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் வந்து இந்த அவுரி பொடி தான். இதை நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அல்லது ஆன்லைன்லையும் கிடைக்கும். இதை 4 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் அவுரி பொடியும் கொஞ்சம் நம்ம புழிஞ்சு வச்சிருக்கிற சாரையும் ஊற்றி ஒரு ஸ்பூன்னால நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விடுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொடி கொஞ்சம் கொஞ்சமாக சாறு சேர்த்து உங்கள் தேவையான அளவுக்கு கிடைக்க வரைக்கும் நீங்கள் கிண்டி எடுத்துக்கோங்க. இந்த இயற்கை மூலிகை டை வந்து நாங்களே செஞ்சு என்னோட தலையில் இருக்கிற நரைமுடிக்கு போட்டு பார்த்து பயனுள்ளதாக இருந்ததால தான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள். என்னோட தலையில் நிறைய நரமுடி இருக்கும். இந்த டையை அடித்ததுக்கு பிறகு என் தலை எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள். இந்த டை வந்து ஒரு தடவை அடிச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு டை நீங்கள் கிளறி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற அந்த சாரை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வாரம் வரைக்கும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கிளறின டை மீதி இருந்தாலுமேவும் நீங்கள் அதை என்ன செய்யலாம்னா மறுநாள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த சட்டியில் சுற்றிலையுமே இருக்க அந்த டையை வந்து ஒரே இடத்துல எடுத்து நல்லா வலிச்சு அப்படியே அந்த ஒரு இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மூடி எடுத்து போட்டு மூடி வச்சிடணும். மூடி வைக்கும் போது நம்ம கையை போட்டோ கரண்டியை போட்டோ கிளறக்கூடாது. அது 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1.5 மணி நேரம் கழிச்சு நீங்க திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையான ஹேர் டை வந்து உங்களுக்கு ரெடி ஆயிருக்கும். இதை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களோட முடியில வந்து ஆயில் பசையே இருக்கக்கூடாது. ஆயில் பிசு இல்லாத முடியல இதை வந்து நீங்க எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது நம்மளோட முடி வேறு வரைக்கும் போய் படுத மாதிரி நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு சீப்பை வச்சு நல்லா வாரி விட்டுருங்க. அப்ப நம்ம முடியோட ஒவ்வொரு வேருக்கும் போய் சேரும். இப்போ வந்து இந்த தலையை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா காய வச்சுக்கிறணும். காய வச்சுட்டு சோப்போ சீயக்காயோ இல்ல ஷாம்போ பயன்படுத்தாம வெறும் தண்ணியில கழுவிக்கோங்க. மக்களே, இப்போ நம்மளோட நரைமுடியெல்லாம் மாறி கருமையான முடியா ஆயிடுச்சு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.